என்னுடைய பயிற்சி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் வந்து திடப்படுது முதல்ல. போதிய போஷாக்கு உடம்பு அடையுது. நீங்கள் பார்க்கலாம், கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு இருந்தால் போயிடும், மைக்ரைன் இருந்தால் போயிடும், படபடப்பு இருந்தால் போயிடும், தூக்கமின்மை இருந்தால் போயிடும், மலட்டுத்தன்மை இருந்தால் போயிடும், எதுக்கத்தாலும் எரிஞ்சு ஊந்துங்கிற வெறுப்புணர்வு இருந்தால் போயிடும். இதெல்லாம் இந்த பயிற்சி பண்ணால் போகுது. ஏன் போகுது அப்படின்னா, உங்களுக்கு தேவையானது விட்டமின் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக நம்ம விட்டமின் மினரல்ஸ்லாம் அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கணும், அதுக்கான சாப்பாடு எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிறோம், கிடையாது. காற்றுல வெட்ட வெளியிலேயே அது இருக்குது. வெறும் சுவாசத்துலேயே நிறைய விட்டமின் மினரல்ஸ் உள்ளே போயிடும். சாப்பிட்றது பொட்டாசியம், கறக்கிறது கால்சியம். மாடு புல்லை கொடுத்தா பாலை கொடுக்குது. சாப்பிட்றது அதில் புல்லில் வந்து கால்சியம் கிடையாது, ஆனால் பாலில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. பொட்டாசியத்தை கால்சியமாக மாற்றுற சக்தி மாட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாட்டுகள் நம்ம உடம்புக்கே நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விந்து ஜெயம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து வீணாக்காமல் அடிக்கடி அதை வேலையை வச்சுன்னு உடல் உருவு கொண்டு நாசம் பண்ணாமல் இருக்கும்போது அது ஒரு பலப்படுது. அதோட பலத்தினால உடம்பு பலமாக இருக்குது. அதனால் வெளிச்ச உடம்பு வளருது.